இருட்டறையில வாழ்ற பல பேர்த்துக்கு நம்பிக்கை வெளிச்சமா இருக்கிறதே சத்தம் தான். அதே சத்தம் மைன்யூட்டா ஒரு சில பேர்த்துக்கு வேற மாதிரி கேட்கும். அந்த சத்தம் நம்பிக்கையாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு பயத்தையும் ஏற்படுத்தலாம். எனக்கு கேட்ட இந்த சத்தம் நம்பிக்கையா இல்ல பயமாங்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல போறேன். மாமா வந்திருக்காரு பாருங்க, கூப்பிடுறாரு. அது காலைல தண்ணி ஊத்துறாரு. ஆமா ஆமா, மாமா வந்துக்கிறாரு, டக்குன்னு வாங்க. இல்லடி ஒரு நாள் மாட்டாம போயிருவேன். மாட்டோம். என்ன இன்னமா வரீங்க? ஆடா தம்பி, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, போய் டாக்டரை பார்த்தியா? இப்படி அமைதியாக உட்காந்து எப்படி ப்ரோ? ஏதாவது சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே மண்டைக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்கு டாக்டர். வேகமாக பிள்ளை சடனாக பிரேக் அந்த மாதிரி சத்தம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சத்தம் கட்டுச்சுன்னா சுற்றி இருக்க யாருமே இருக்க மாட்டான். சொன்னான் இதெல்லாம் காமெடியாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. இப்போ ஏதோ பிரச்சனை தான், ஒவ்வொரு டைமும் சவுண்டு கேட்கும் போது. எப்போ தம்பி செயின் வாங்க போகிறா? அப்படிங்க வர்ற பின்னாடிதாங்கடா. மாப்பிள ஏன்டா லேட்டு? தங்கத்துக்கு செயின் வாங்க போன மாப்பிள்ள. எத்தனை மாப்பிள? 4 பவுன். 4 பவுனா? நீதிதான் மாப்பிள்ள. ஓ, எடுத்துட்டே வந்துட்டியா? மாப்பிள நல்லா இருக்கு மாப்பிள. வந்துடுறேன், வந்துட்டு இருக்கேன். வீட்டில் இருந்தா? ஆமா மாப்பிள, ஆல்ரெடி லேட் ஆகி போச்சு. தம்பி ஒரு ஊர்ல இருந்து வந்துக்கிறான், அவனை வர போய் கூப்பிட்டு வரணும். அதான் போனுக்கு மேல போனா பண்ணிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள, பாரு நாளைக்கு கோயில்ல பாக்க. சரி போயிட்டுட்டா? சரி, நாளைக்கு போயிட்டு பாக்க. சரி மாப்பிள. சொல்லுக்கா. தம்பி எங்க? செயின் உங்ககிட்ட தானே இருக்கு? அவன்கிட்ட தான் இருக்கு. எங்க அவன்? அவன் கோயில்ல இருக்கான். அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல, அவன்கிட்ட ஏன் செயினை கொடுத்த? இருங்கக்கா, கால் பண்றேன். தம்பி எங்க இருக்கா? கோயிலில் மாமா. செயின் வாங்கிட்டே இருக்க? செய்யினா என் மாமா கால் பண்ணோட தான் செயின் என்கிட்ட இல்லைங்கிறது தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே தொலைவ ஆரம்பித்தேன். ஒரு பயமும் இருந்துச்சு, கிடைக்கலன்னா என்ன ஆகிறதுன்னு. எல்லாத்துக்குமே ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில சத்தங்கள் கேட்கும். அதே சத்தத்தை நம்ம உணரும் போது தான் இவனதான் தங்கச்சிக்காக தொலைவ முடியும். எந்திரிச்சு போடுறா. எல்லாம் நிதானமா எந்த தொலைச்சு நீ யோசிச்சு பாரு. இவங்களாம் அட்வைஸ் பண்ண நீ வாட வச்சுட்டு நல்லா யோசிச்சு பாரு. நிதானமா தொலைச்சு நீ யோசிச்சு பாரு. கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால்
சத்தம்ங்கிற சொல்லுக்கு உண்மையாலுமே வடிவம் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அம்மா தன்னோட குழந்தைய ஆசையோடு கூப்பிடும் போது அந்த குழந்தையோட முகமே பிரகாசமாக இருக்கும். அப்பாவோட குரலில் ஒரு தைரியம் தெரியும். அதே மாதிரி தான் சோகமாக இருந்தால் இசைங்கிற ஒரு சத்தத்தை தான் கேட்குறோம். அந்த மாதிரி பல பேர்த்துக்கு வாழ்க்கையில் வானத்தில் வெடிக்கிற ஒரு வெடி மாதிரி எங்கேயுமே ஒளியை தரது தான் இந்த சத்தம். மேளங்கள் சத்தம் வர ஊஞ்சலை வித்து நீ